ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிடிசி வந்து 66,000 கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மூமெண்ட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நான் போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கிங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன், சரிங்களா? மஸ்டர் டெலகிராம், ஓகேங்களா? லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, நம்ம டாபிக் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிசி வந்து $66,100 ட்ரேட் ஆகிட்டுருக்கு, சரிங்களா? நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் பிடிசி வந்து 61 ஏரியாவிலேருந்து ரிட்டர்ன் எடுக்க தான் சான்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு நான் 2 வீடியோ போட்டிருந்தேன். டெலகிராம்லேயும் சொல்லியிருந்தோம், லைவ்லேயும் சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், இங்கேருந்து இங்கே ப்ரெடிக்ட் பண்ணோம், இங்கேருந்து இங்கே, அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே. ஸோ எவ்ரி மூமெண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கோம், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்கு, 66,000 வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டண்ட் ஏரியா வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. இப்போ செகண்ட் ரெசிஸ்டண்ட்டு பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட் வந்து 63,500, செகண்ட் ரெசிஸ்டண்ட் வந்து 65,400. ஸோ இந்த ரீஜன் வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ மூணாவது ரெசிஸ்டன்ட் வந்து மேஜரான ரெசிஸ்டன்ட் வந்து 67,200 ரீஜனில் இருக்குது. பட் இன்னும் அது பிரேக் அவுட் பண்ணலை, சரிங்களா? ஸோ அது ஒரு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் மேலே உள்ள ரெசிஸ்டன்ட் வந்து 71,000. ஸோ இப்போ வந்து இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணணும், ஓகேவா? ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க வேண்டியது அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஃபர்தராக மேலேயா கீழேயா, அதுதான் நமக்கு எல்லாருக்கும் கேள்வி, சரிங்களா? ஸோ எப்படி நம்ம வந்து மூமெண்ட் எப்படி பார்க்கணும்னா, இப்போ வந்து நான் 4 ஹவரில் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ட் 65,500 ரெசிஸ்டண்ட்டை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, சரிங்களா? பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து இப்போ சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து இன்னும் ரீடெஸ்ட் எடுக்கலை, ஓகேவா? ஸோ ரீடெஸ்ட் எடுக்கலை. அப்படி ரீடெஸ்ட் எடுத்தால், நல்லா கவனிச்சிங்க, அப்படி ரீடெஸ்ட் எடுத்தால் பக்கவான முறையில் வந்து அது ஃபர்தராக வந்து ஒரு டம்ப் அடிச்சுட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ரீடெஸ்ட் எடுக்காமல் மேலே போயிடுச்சுன்னா ஃபர்தராக வந்து இந்த ரெசிஸ்டண்ட் மேலே உள்ள 67 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை வந்து உடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ வந்து இன்னும் வந்து நம்ம டீப்பாக பார்க்கணும்னா 5 மினிட்ல போய் பாருங்கள், ஓகேவா? ஸோ 5 மினிட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கரெக்டாக வந்து இங்கே ரேஞ்ச் பவுண்டு போட்டிருக்கு. ஸோ ரேஞ்ச் பவுண்டில் மேலே உள்ள ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கீழே உள்ள ஸ்டாப் லாஸ் எடுத்துருச்சு. ஸோ இப்போ வந்து ஃபர்தராக இங்கே நிற்கிது ப்ரைஸ். இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இருந்து மறுபடியும் 65,400 வந்துச்சுனால், நல்லா கவனிச்சிங்க, ப்ரைஸ் வந்து 66,100 இருக்குல்ல, அங்கேருந்து 65,500 வந்தால் ப்ரைஸ் வந்து ஃபர்தராக டம்ப் ஆகும், ஓகேவா? ஃபர்தராக வந்து கீழே வரும். கீழேனா மேக்ஸிமம் எந்த அளவுக்கு வரணும்னா இந்த சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, 63,000. ஸோ இந்த சப்போர்ட்டுக்கு வரும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துக்கு வந்தால் மட்டும்தான் 65,400 கிட்ட வந்தால் இந்த ரீஜனுக்கு வரும். அப்படி வரல, மறுபடியும் வந்து 66,600 போயிடுச்சு, இந்த ரீஜன் போயிடுச்சு அப்படின்னா அது ஃபர்தராக அப் நோக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா? ஸோ வந்து நம்மளுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிடிசி புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. நல்லா கவனிங்க, ஓவராலாக பிடிசி புல்லிஷ் ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து இன்பிட்வீன் கேப்பில் அப் அண்ட் டவுன் நான் சொல்கிறேன். ஓவராலாக பிடிசி வந்து புல்லிஷ் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா நல்லா பாருங்கள், இங்கே ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட்டு இது வந்து ஃபேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபேக் அவுட்டில் வந்து ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டான். அதனால் அகைன் வந்து மேலே உள்ள ஸ்டாப் லாஸ் எடுக்க போவான். மேலே இருக்குது பார்த்தீங்களா 74,000, அதுக்கு மேலே ஏகப்பட்ட ஸ்டாப் லாஸ் இருக்குது, ஷார்ட்டுக்கான ஸ்டாப் லாஸு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு போவோம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து புல்லிஷில் இருக்குது. பட் வந்து இன்பிட்வீன் கேப்பில் நான் சொல்கிறேன், ஓகேவா? பம்ப் அண்ட் டம்ப் வந்து இப்போதைக்கு என்ன சான்ஸ் இருக்குது அதை நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ இது வந்து என்னுடைய நாலேஜ் தான், என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ் தான். ஸோ இதுவரையும் நம்ம வந்து பாட்டம்லேருந்து நம்ம அனலைஸ் போட்டிருக்கோம். ஸோ 100% வந்து கரெக்டாக சொல்லியிருக்கேனா அப்படின்னு கிடையாது. ஆனால் இதில் வந்து எவ்ரி மூமெண்ட் வந்து
ஒரு 2-3 மூமெண்ட்டை வந்து தவிர்த்துட்டு மீதி எல்லாமே நம்ம வந்து அக்யூரேட்டாக சொல்லியிருக்கோம். ஸோ யாராலையும் வந்து 100% வந்து மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் முடியாது. பட் வந்து நான் ஒரு 90% மார்க்கெட்டை வந்து ப்ரெடிக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? அப்படி வேணால் சொல்லலாம். ஓகேவா? ஓகே கேஸ், நம்ம வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். இது வந்து என்னுடைய ஃபினான்ஸ் நாலேஜ் கிடையாது. என்னுடைய டெக்னிக்கல் அனலைஸ் இல்லை சைக்காலஜி அனலைஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஓன் அனலைஸ் பண்ணி ஓன் நாலேஜ் பற்றி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஓகேங்களா? ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.